இட்ஸ் டியூஸ்டே. வீட்டில் வந்து பிரெட் நிறைய இருந்துச்சு. ஸோ இதை வச்சு சிம்பிளாக ஒரு வெஜ் சாண்ட்விச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் இதுக்காக என்னென்ன வெஜ்ஜீஸ்லாம் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பர், டொமேட்டோ, கேபேஜ், ஆனியன் தான். அப்புறம் ஒரு சைட் மயோனஸ் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஆனியனும் கேபேஜும் அந்த அளவுக்கு பிடிக்காதுங்கிறனால நான் கம்மியாக தான் அதை எடுத்துக்கிட்டேன். எனக்கு குக்கும்பர் வந்து அந்த சாண்ட்விச்சில் வந்து சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். அதனால் குக்கும்பர் நிறையவே எடுத்துக்கிட்டேன். நல்லா 2 சைடும் நல்லா மைனஸ் அப்ளை பண்ணி உள்ளே வந்து வெஜ்ஜஸ்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணி தவாவில் வந்து 2 சைடும் நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. எப்போ சாண்ட்விச் பண்ணாலும் தோசை பரட்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த மயோனஸு அந்த வெஜ்ஜீஸ்லாம் ப்ரெட்டோட நல்லா பைண்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தாங்க. வரும்போது எனக்காக தூத்துக்குடியிலேருந்து மக்ரோன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து ப்ரீமியம் மக்ரோன்ஸ். இது வந்து நம்ம சாப்பிட்டோன்னா உள்ளே வந்து அந்த நட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பபாய்.